சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டி.ஆர். அருண்குமார் அவர்கள், சிங்கை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் கே.ஆர். ஜெயராமன் அவர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ்குமார் அவர்கள், நந்தகுமார் அண்ணன் அவர்கள், எங்களுடைய மண்டல் தலைவி எல்லாரும் இங்க இருக்கிறாங்கன்னா, தெருமுனை பிரச்சார கூட்டம் இந்த பகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கே நடத்தி முடித்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். 3 பூத் அளவில் நடக்கக்கூடிய கூட்டம். தமிழகத்துல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 10,300க்கும் மேற்பட்ட இடத்துல திருமுனை பிரச்சார கூட்டத்தை கடந்த 17ஆம் தேதியிலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். 20,000 இடத்தை தொட வேண்டும் என்கின்ற இலக்கோடு. காரணம், இது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும் பொழுது கீழே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்களிடம் ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும், இணக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதே நேரத்தில் பொதுமக்கள்கிட்ட நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் வரலாற்றுல, பொது வாழ்க்கை வரலாற்றுல ஒரு துக்க நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் இன்னைக்கு நம்மளோடு இல்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கடந்த சில மாதங்களாகவே கடுமையாக போராடி கொண்டிருந்தார். நாம் எல்லோரும் கூட ஆண்டவனை வேண்டிக்கிட்டே இருந்தோம். வயது மூப்பு 101 ஆக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி நம்மளோடு இருப்பார் என்கின்ற பெரும் நம்பிக்கையோடு இருந்தோம். இன்னைக்கு அது நடக்கல. ஒரு அரசியல் தலைவருக்கான முழு இலக்கணம் இருக்கக்கூடிய தலைவர் ஒரே ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டாங்க. அதுவும் 1999ல் கோயம்புத்தூர் இந்த பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டாங்க. அன்னைக்கு ஐயா வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அன்னைக்கு ஜெயிச்ச நம்முடைய அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற அண்ணன் சொன்னாங்க, நான் ஜெயித்திருந்தாலும் கூட இன்னைக்கு வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன், ஒரு மகான், மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சும் பொழுது என்னுடைய வெற்றியை என்னால் கொண்டாட முடியவில்லை என்று அன்னைக்கு நம்முடைய அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க. அது ஒரு புகழாரமா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எம்எல்ஏவாக இருந்ததில்லை, எம்பியாக இருந்ததில்லை. சுதந்திரத்திற்கு முன்பு போராட்ட காலத்தில் இருந்தாங்க. சாண்ட் மைனிங்க்கு எதிராக கடுமையாக போராடியவர், மக்களுடைய குரலாக தொடர்ந்து பேசியவர். 101 வயசு, எந்த அரசியல், எந்த அரசாங்க பொறுப்பிலும் இல்லாத ஒரு மனிதர் மக்களுடைய அன்பை மற்றும் பெற்று ஒரு மகத்தான ஒரு அரசியல் இலக்கணமாக இருக்கக்கூடிய நல்லக்கண் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த அஞ்சலிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய அரசியல் வாழ்வு, அவர் வாழ்ந்த விதம் எங்களை போன்ற மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். அவருடைய வழியில பயணம் செய்வதற்கு ஒரு பெரும் உந்துதலாக ஐயா இருப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை. ஆனா எதுவுமே இல்லைங்கன்னா, நம்ம தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்ம மாநில தலைவர் இருக்கிறாங்க, நயினார் அண்ணன், பியூஷ் கோயல் அவங்க வர இருக்கிறாங்க 26, 27. இது அவங்களுடைய இலாக்கா, அவங்க பேசிக்குவாங்க. இன்னைக்கு நான்